ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பப்பாளியில் ஒரு சிம்பிள் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். கிரியேட்டிவ் கண்டென்ட்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வாங்க நம்ம பப்பாளியை பறிக்க போகலாம். எங்கள் வீட்டு பக்கத்தில் தாங்க ஒரு வலை. அந்த வலையில் வந்து யாருமே வந்து பப்பாளி பறிக்க மாட்டாங்க. சரி, அதில் சும்மா தானே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பப்பாளி வேறு தான் கிடந்து. வெளியே பார்க்க பச்சையாக தாங்க இருந்து, சரி பச்சை தானே அப்போ இது ஸ்நாக்ஸ் போட கரெக்டாக இருக்குன்னு போய் டக்குன்னு பறிச்சிட்டு வந்து வெட்டி பார்த்தாச்சுன்னா உள்ளே கொஞ்சம் பழுத்துருக்குங்க. ஓகே, எங்கள் அம்மா வேறு அதாவது தின்னு பார்த்துட்டு சொன்னாங்க, பழுத்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதோட சதை வந்து இப்படி இனிக்கலை அப்படின்னு சொல்லிச்சு. ஓகே, அப்போ இனிக்கலை இல்லை, அப்போ ஸ்நாக்ஸே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் டக்குன்னு எடுத்து சின்ன சின்னதாட்டு வெட்டி அதுக்குள்ளே இருக்க அந்த பப்பாசியில் உள்ள விதையை எல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா நீட்டாக கழுவுனாங்க. நம்ம டேர் வீடியோவும் போட்டுட்ருக்கோம். டேர் வீடியோ பார்க்காதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லோகோவை கிளிக் பண்ணி வியூ சேனலுக்கு கொடுத்தீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேருன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போட்ட டேர் எல்லாம் வரும். அந்த டேர்லேருந்து எனக்கு ஒரு கமெண்ட் வந்து, அந்த கமெண்ட் வந்து என்னென்னா, டூ யூ நோ ஹவு டு ப்ரொனவுன்ஸ் த வேர்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் இட்ஸ் நாட் டேரி மில்க், இட்ஸ் டேரி மில்க் அப்படின்னு எனக்கு வந்து வந்திருக்கு ஒரு கமெண்ட். அந்த கமெண்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்ஸ்கிரைப் என்ற வார்த்தையை எப்படி உச்சரிப்பது தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. நான் இப்போ சொல்ல போகிற பதில் வந்து அந்த கமெண்ட் வந்து போட்டவங்களுக்கு மட்டும்தான். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை வீடியோவை லைக் பண்ணுற யாருக்குமே இந்த வீடியோ கிடையாது. ஒன்லி அந்த கமெண்ட் வந்து போட்டவங்களுக்கு தான். எதுக்கு அவங்க ஒருத்தருடைய ப்ரொனவுன்சியேஷனை கிண்டல் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை. பட் அவங்களுக்கு வந்து அந்த சப்ஸ்கிரைபர் என்ற வார்த்தையை கரெக்டாக உச்சரிக்கணுமானும் தெரியலை. ஆனால் ஒருவேளை அவங்க கிட்டே இருந்திருந்தேன்னா ஒருவேளை உச்சரிக்கை எப்படின்னு எனக்கு சொல்லி தந்திருப்பாங்களா இருக்கும், அது வேறு விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வெளிநாட்டவள் கிடையாது. ஆங்கில மொழியில் பிழை இல்லாமல் பேசுவதற்கு நான் தமிழன். உங்களை பழிப்பதற்காக நான் சொல்லவில்லை. இனி ஒரு மனிதனின் உச்சரிப்பை குறை கூறாமல் இருப்பதற்காக சொல்கிறேன். உங்களுக்கு நான் பேசுவது தவறென்று எண்ணினால் என்னிடம் சொல்லலாம். இந்த ஒரு பதில் தாங்க நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதனால் நீட்டாக கழுவுன அப்புறம் அந்த பப்பாசியை வந்து சின்ன சின்ன துண்டு துண்டாக வெட்டுங்க. வெட்டிக்கிட்டு அந்த வெட்டின துண்டே இன்னும் சின்னதாக வெட்டுங்க. அப்போ தான் அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். எண்ணெயில் போட்டாலும் டக்குன்னு வேகும். அதுக்கு ஒரு சின்னதாக வெட்டிக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகு பொடி, உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து கடலை மாவு வந்து வீட்லேயே செய்கிறதா இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இதை நீங்கள் வெளியே வாங்குறது இருந்தாச்சுன்னா அது அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லதில்லை. இப்போது எல்லா மசாலா பொடியையும் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கிட்டு அப்போ தான் அந்த பப்பாளியில் வந்து கொஞ்சம் நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போகிறீங்க. அது வந்து எப்படி ஆயிரும்னா, தின்னும்போது சவு சவுன்னு ஆயிரும். அவனா மொறு மொறுன்னு இல்லாமல். இதே நம்ம மாவு சேர்த்துருந்தோன்னா அது வந்து மொறு மொறுன்னு இருக்கும் தின்னுக்கு. ஆனால் இது வந்து நான் மாவு சேர்க்கறதுனால தின்னு கொஞ்சம் சவு சவுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பப்பாசி பழம் வந்து கொஞ்சம் பழுத்திருந்தனால கொஞ்சம் இனிப்பு சுவையும் சேர்ந்த மாதிரி இருந்து, ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா இருந்து. ஓகே, see you guys, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.